ஆவடி குமார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாரு போலுக்கு, பேர் வச்சுட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா பள்ளிக்கூடம்னு இருக்கும், வெறும் கதவு மட்டும் தான் இருக்கும், அந்தாண்ட போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறான்னு தெரியும். இல்லம் தேடி கல்வினா என்னன்னு தெரியல அவருக்கு, காலை உணவு திட்டம்னா என்னன்னு தெரியல. அப்போ நான் முதல்வன் ஸ்கீம்னா அதுக்கு தனி இயக்குநகம் இருக்கான்னு தெரியல. நான் முதல்வன் திட்டத்தில் கிட்டத்தட்ட இப்போ நடந்து முடிந்த யூபிஎஸ்சி தேர்வில் 59 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீமில் மாதந்தோறும் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது, அது அவருக்கு என்னன்னு தெரியல. தமிழ் புதல்வன் திட்டம்னா என்னன்னு தெரியல. மகளிர் உரிமை தொகைன்னா என்னன்னு தெரியல. மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து இல்லை அவர் இல்லை அவங்க நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து திட்டமே இல்லையா. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஸ்டிக்கர் தாங்க. ஸ்டிக்கரை நாங்கள் வரைஞ்சி ஒட்டிட்டு இருக்கோம் போலக்கு. மக்கள் யாரும் எந்த பலனும் அடையில போலக்கு. தமிழ்நாட்டில் தாய்மானவர் திட்டங்கிறது வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு போய் 70 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொண்டு போய் இன்னைக்கு கிடச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் திட்டம் இல்லை ஆவடி குமாருக்கு, வெறும் பேச்சு தான், அதாவது வெறும் ஸ்டிக்கர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு நீங்கள் இந்த மனநிலையை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த எந்த திட்டங்களும் மக்கள் பயன்பெறலைன்னா, மக்கள் ஒரு திட்டங்களை கூட அவங்க இது வந்து பயனளிக்கவில்லை என்றால் எப்படி 2010 ஒரு தேர்தல்களில் 2024 வரைக்கும் வச்சுக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 40 இடங்களை தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட இடங்களை கைப்பற்ற முடியுது. உள்ளாட்சி தேர்தலை கைப்பற்ற முடியுது. நீங்கள் தனியாக நடந்த பேரூராட்சி நகராட்சி தேர்தல் இடங்களில் கைப்பற்ற முடியுது. எல்லாம் கைப்பற்றுறோம். 10 தோல்வி பழனிசாமியாக இருக்காரு. அப்போ இதெல்லாம் எப்படி? அப்போ அதை தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு திட்டங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அதன் வாயிலாக தான் இப்பயும் தமிழக முதல்வர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்கள்கிட்ட திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம், அந்த திட்டங்களை கொண்டு போய் சொல்லுங்க, விமர்சனங்களே வேண்டாம் என்று தவிர்க்கிறார். நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, நாம கொண்டு போய் வைத்த திட்டங்களை பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க, அதை சொல்லி வாக்குகளை கேளுங்க. இன்னைக்கு கூட்டணி மிகப்பெரிய அளவில் அமைத்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் சொல்ற கூட்டணியே அங்க என்ன இருக்கு? இங்க 23 கட்சிகள் ஒரு அசுர பலத்தோட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. திட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தா நீங்க 23 கட்சிகள் உங்களுக்கு தேவையில்லை. திட்டங்கள் சாதகமா இருந்தா கூட்டணி தேவையில்லைன்னு அர்த்தமே இல்ல. திட்டங்கள் சாதகமா இருக்கும் போது ஆட்சி வரும்போது இருக்கக்கூடிய கட்சிகள் போதும், நிறைய கூட்டணி அதுக்கு சொல்றேன். வெற்றி பெற இடத்தை நோக்கி பலரும் வரத்தான் செய்வாங்க. நீங்க அப்ப ஒண்ணுமே செய்யாத இடத்தை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு, வெற்றி கிடைக்க போகுதுன்னா அந்த இடத்தை நோக்கி தான் மற்ற கட்சிகள் எல்லாமும் நகரும். ஏன் சென்ற தேர்தல் அவங்களோட இருந்த கட்சிகள்லாம் யார் இருக்கா? கருணாஸ் அவங்களோட தான் இருந்தாரு. எஸ்டிபிஐ கட்சி நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட தான் சந்திச்சது. அப்புறம் தமிமுல் அன்சாரி அவங்களோட தான் இருந்தாரு. இன்னைக்கு புதிய தமிழகம் உட்பட பல கட்சிகள் இன்னைக்கு ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு விலகி போயிட்டு இருக்கிற கட்சிகளை வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. அதுவும் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாங்க. அதை எதிர்த்து அவரால் பேச முடியுமா? எடப்பாடி பழனிசாமியின் பதாகையே இல்லை, போட்டோவே மாநாட்டு பந்தல்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. பெரியார் படத்தை ரிமூவ் பண்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க. அண்ணா உங்கள் கொள்கை தலைவரா இல்லையா? மேடையில பேனர்ல அண்ணா பெரியார் படத்தை வச்சதும் இருந்தது முதல் நாள், மறுநாள் எடுக்கிறத கை கட்டி வேடிக்கை பார்க்குறீங்க. உங்களால பேச முடியுதா? எங்க போய் கூட்டணியை பேச வேண்டியது இருக்கு? நான் ஆவடி குமாரண்ண மனசாட்சிக்கே விட்டுடுறேன். அம்மா அவர்கள் உங்களுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா இருந்த போது, ஜெயலலிதா இருந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்கும்? எந்த டெல்லி தலைமையா இருந்தாலும் சரி, பாய்ஸ் கார்டன் வீட்டு வாசல்ல நின்னுச்சா இல்லையா? கதவை தட்டுச்சா இல்லையா? அறிவிப்பு எங்க வெளியிட்டாங்க? அந்த பேச்சுவார்த்தை எங்க நடத்தி முடிச்சிட்டு வந்தீங்க? எம்ஜிஆர் மாளிகையில தான வெளியிட்டாங்க. அறிவிப்பு இங்க நீங்க வந்து உட்கார்ந்து அண்ணாமலையில வெளியிடலாங்க, எம்ஜிஆர் மாளிகையில. அங்க எங்க போய் பேசிட்டு வந்தீங்க? பேசிட்டு வந்த இடம் யாரு? அதுதான் இங்க பேரு. அதை தான் நான் சொல்றேன். நீங்க திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாங்க. எடப்பாடி தலைமையிலான ஆட்சி, எடப்பாடி அதிமுக ஆட்சி. தேசிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்டிஏன்னு சொல்லி. அவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அங்க எல்லாமே வந்து சொல்றாங்க என்டிஏ ஆட்சி, என்டிஏன்னு சொல்றாங்க. என்டிஎல் அவங்க ஒண்ணு எதர் அவங்க கூடுங்க இல்ல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடாது. இப்போ திமுக கூட்டணி கூடிய காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி இருக்கு அப்படின்னா அங்கிருந்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்களேன். தேசியம் நீங்க மாநிலத்துக்கு ஒரு பேர் வைக்கிறதுங்கிறது என்ன நடக்குங்கிறது அது தெளிவா புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்றேன், இங்க நடக்க மாநில தேர்தலுக்கு நாங்க தான் தலைமை. அப்ப இந்த கூட்டணிக்கு நாங்க என்ன தலைமை? அதே தானே அவங்களும் சொல்றாங்க. அங்க சொல்லணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால திரு பியூஷ் கோயல், அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. என்ன தெளிவுபடுத்துறாங்க? இது வந்து அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக அதிமுக ஆட்சி வந்ததா இல்லையா? யாராவது ஒரு ஆள் அமித்ஷா பேசினாரா? மோடி பேசினாரா? யாராவது ஒரு ஆள்? யாரு சார் முதலமைச்சர்? யாரு அவர் போட்டுக்க சட்டையை பத்தி நான் பேச மாட்டேன் மாதிரி. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தாங்க மாப்பிள்ள நீங்க சொல்லலாம். ஆட்சி என்னோட இதுங்கிறது அமித்ஷா, ஆட்சி எங்களோடதுங்கிறது மோடி. பேசும்போது என்ன சொல்றாரு? என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க போறாரு. எடப்பாடி ஆட்சியை அமைத்து கொடுப்போம்னு பேசுனாங்க.
அதை பேசல. இப்ப காங்கிரஸ் எங்க கூட்டணியில இருக்காங்க சொல்லுவாங்களா? இந்தியா கூட்டணி ஆட்சின்னு தானே சொல்ல முடியும். எப்படி சொன்னாங்களா? யாராவது ஒரு ஆள் அப்படி சொன்னாங்களான்னு சொல்லுங்க. நீங்க பேர் மாறி மாறி வச்சிருக்கீங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்க வச்சிருக்கீங்க. அப்புறம் இந்தியா கூட்டணி அங்க சொல்றீங்க. என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க. நான் சொல்றேன். எனக்கு முட்டு கொடுக்க அவசியம் இல்ல. நீங்க பேர் தான் சொல்றீங்க. நான் பேர்லயே முக்கியம் இருக்குங்கற. மாநில உரிமை யார் காவு கொடுத்தது? நீங்க 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் எழுதி ஆட்சி நடத்தினாரு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துல கையெழுத்து போட்டது யாரு? இந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாரு? மாநில ஆட்சி. அதுவும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, வெளிநாட்டவர் கூட தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலான்னு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அப்ப அவசரப்படாங்க, பயப்படாதீங்க, நான் முடிச்சிடுறேன். நான் உங்க டைம்ல அமைதியா இருந்தல. அப்ப இதெல்லாம் நடந்தப்போ ஏன் கை கட்டி வாய் மூடி இருந்தீங்க? உங்களுடைய புரட்சி தலைவி என் அம்மானு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் எதிர்த்தாரோ அத்தனைக்கும் அனுமதி கொடுத்து அமைதி காத்தீங்க. இன்னைக்கு சொல்றேங்க, நான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பாஜகவிடம் நான் கோரிக்கையாக வைத்தேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லாம நாங்க நீட்டை ரத்து பண்ணல. நீங்க சொல்றீங்களே திமுக வாக்குறுதி கொடுத்ததுங்க 5 ஆண்டு ஆச்சுங்க, ரத்து பண்ணல. எடப்பாடி பழனிசாமி ஒரே பகிரங்கமாக நீங்கள் நீட்டை தமிழ்நாட்டுக்கு ரத்து விலக்கு பண்ணா நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன் சொல்லுவாரா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்கு, அதை கொடுத்தாதான் நான் கூட்டணி வைக்கிறேன் சொல்லுவாரா? அதே மட்டும் இல்ல 40% மாநில அரசு தான் கொடுக்கணும். மன்ரேகா பேரை மாத்துறீங்க, மகாத்மா காந்தி பேரையை நீக்கிறீங்க, 40% மாநில அரசு தான் மாநில அரசு மேல திணிக்கிறீங்க. சார், மாநில உரிமைகளே ஒரு கட்சி பிடுங்கிட்டு இருக்கான் ஒன்றியத்தில் உட்காந்து. அதை நோக்கி எல்லாம் நான் பேச மாட்டேன். வாய் மூடி எஜமா சொல்லுங்க எஜமான்னு இருக்கிறீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகல. அதை தான் இங்க சொல்றோம். அசுரபல கூட்டணி நான் என்ன சொல்றேன்னா எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டீங்க. அதனால நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப நகைப்பா இருக்கு. அப்ப வெற்றி பெறுவதற்கு வியூகங்கள் தான் முக்கியம். நான் கேட்ட கேள்வி தான் நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு திட்டங்கள் நீங்க வீட்டுக்கு வீடு போய் சேர்ந்திருக்கதா நீங்க சொன்னீங்க. அந்த திட்டங்களே உங்களுக்கு போதுமானதால் இன்னும் கூடுதலாக நீங்கள் கட்சிகளை சேர்க்க வேண்டிய தேவைகள் எங்க உருவாகுதுன்னு தான் நான் கேட்டேன். அதான் சொல்றேன், அதுக்காக தான் சொல்றேன். அப்ப வியூகங்கள், தேர்தல் வியூகம் கணக்குங்கிறது இங்க வேற மாதிரி இருக்கு. இங்க 200 இடங்களை நாங்க டார்கெட் பண்றோம். அதிமுக 210 சொல்லுதுல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். 200 இடங்கள்னு பண்ணும்போது இன்னைக்கு எங்க கட்சி கூட்டணி கட்சிகள் ஒரு சிறிய கட்சியாக கூட நீங்க எடுத்துங்க, அதன் பங்கீடு ஒரு தொகுதியிலும் இம்பார்ட்டன்ட். போன முறை பல இடங்கள்ல நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது 2000-3000 வாக்குகள் தான். வாக்குகள் தான். நீங்க நன்னில சட்டமன்ற தொகுதி எடுத்துங்க, இவர்களுடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர், அவர் மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. 4324 தான், வெறும் 4324 ஓட்டுல தான் நன்னில சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர். அப்ப ஜஸ்ட் மிஸ்ல தான் பல தொகுதிகளை நாங்க கையில் விட்டுருக்கோம். இப்ப இந்த கூட்டணிகள் எல்லாம் எங்களோடு சேர்ந்து இருப்பது எங்களுக்கு 200 தொகுதிகள் கன்ஃபார்ம். அதை நோக்கி தான் நாங்க கூட்டணி கட்சிகளை எல்லாம் இங்க அரவணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நோக்கி தான் திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது. ஏன்னா மாநில உரிமை என்கிறத தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்கான உரிமை குரல் அதிகமா இருக்கு. அதுல எடுத்துக்காட்டு நீங்க ஆளுநருக்கு எதிரான ஜனநாயக போராட்டத்தை சட்ட ரீதியால நடத்தி காட்டி அதில் வெற்றியும் கண்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவிலே. அதனால மாநில உரிமையை என்றைக்குமே நாங்கள் பறிகொடுக்க மாட்டோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல நிற்கும். நாங்க அதெல்லாம் கொண்டு போய் தார வார்த்துருவோம் அப்படிங்கிற இடத்துல அதிமுக நின்னதுனால அந்த கட்சி இப்படி ஆயிட்டேன்றது வருத்தப்படுகிறோம் உண்மையா திமுக காரணம். அதாவது இலங்கையில் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அப்போ கருணாநிதி கிட்ட கேட்குறாங்க, மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கீங்க, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க, ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும்? நாங்களே மத்திய அரசில் அடிமையாக இருக்கணும்னு சொன்னது கருணாநிதி. அதனால நீங்க பேசலாம், இந்த மீடியா மாஃபியாவெல்லாம் முடிஞ்சு போச்சு 3 நாளுக்கு முன்னால. நீங்க சொன்னது கருணாநிதி. 2வது தோல்வியை பற்றி பேசுகிறாங்க. இவங்க பயந்து போய் தமிழ்நாடு முழுவதும் 9 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் பதவி, மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவி, ஊராட்சி தலைவர் பதவியெல்லாம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு.
இவங்க தோல்வி பயத்துல தேர்தலே நடத்தல. பேசு. கூட்டுறவு நான் முடிச்சிடுறேங்க. கூட்டுறவு சங்க தேர்தலை 3 வருஷமா நடத்தல. இவங்க வந்து தேர்தலை பத்தி பேசுறாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரிஞ்சு இருந்த ஒரே காரணத்தினால இவங்க வெற்றி பெற முடிஞ்சது. நாங்க ஒன்னா சேர்ந்து இருந்தா இவங்க டெபாசிட் பறி போயிருக்கோம். அதை இந்த தேர்தலை நாங்க செஞ்சு காட்டுறோம். ரைட், பேசு. பிக்கி, உங்களுடைய இன்றைய கருத்து ரொம்ப சுருக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களது கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தெளிவாக இருக்கிறது. கொள்கை கூட்டணியாக இன்னைக்கு தொகுதி பங்கீடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுக்கும் முடிஞ்சு விட்டது. இன்னைக்கு தேமுதிகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் இன்று இரவே அதுவும் முடிந்துவிடும். நிச்சயமாக தேர்தலுக்கான வேட்பாளருக்கான நேர்காணலும் தலைவர் அவர்கள் நேற்று நடத்தி முடித்து விட்டார். அதனால விரைவில் இன்னும் ஒரு 2 தினங்களில் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதாநாயகனாக தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட இருக்கிறார். அதற்கு பிறகு தேர்தல் களத்திற்கான வேட்பாளர்களை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். திமுக கூட்டணி தேர்தல் களத்தில் எப்பொழுதும் முன்னிலையில் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தான். தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசை ஒன்றிய அதிகாரங்களை மாநில அதிகாரங்களை பறிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிரான போராகத்தான் தமிழக முதல்வர் இதை பார்க்கிறார். நிச்சயமாக இதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும்.